Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சுவையா க்ரீமியாக வீட்டிலேயே வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பால் தர்பூசணி வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சு இதில் நான் 2 கப் அளவு பால் சேர்த்துறேன். இது 1/2 லிட்டர் அளவு வருது. நான் நல்ல கொழுப்புள்ள பாலாக எடுத்திருக்கேன். கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். இப்போது இது நல்லா கொதித்து வரும்போது இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுட்ரு தண்ணியில் கலந்து இதில் நம்ம சேர்க்குறோம். தண்ணியில் கலக்கும் போது கட்டியெல்லாம் இல்லாமல் சேர்த்துனிங்கன்னா தான் நம்ம ஐஸ்கிரீமில் வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது கட்டி எதுவும் இல்லை. இப்போது நம்ம இந்த பாலில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும். நம்ம 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதித்து 1/4 லிட்டருக்கும் கம்மியாகணும். அந்த அளவு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம இதில் கன்ஸ்டன்ட் மில்க்கு க்ரீம் எதுவுமே நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம மில்க் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது 1/4 கிலோ அளவு வரும். நான் விதையெல்லாம் இல்லாமல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 100 கிராம் அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நம்ம ஐஸ்கிரீமுக்கு வந்து எப்போவுமே ஸ்வீட்னஸ் தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது கூட நம்ம மில்க் க்ரீமும் ஆட் பண்ணிடலாம். 2 கப் நான் பால் ஊற்றுனது இப்போ 1 கப்பாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போது நம்ம ஐஸ்கிரீமுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஃப்ரீஸ் ஆக விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி தண்ணியாக கொலன்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுங்க. ஸ்கூப் இல்லைன்னா நம்ம கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வாட்டர்மெலன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பனானா, மேங்கோ, கிரேப்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதுக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போது டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி வைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.